நாம இன்னைக்கு பார்க்க போறது இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆன வித் லவ் அப்படிங்கிற ஒரு அழகான தமிழ் ஃபீல் குட் மூவி தாங்க. படத்தோட ஓப்பனிங்ல ஹீரோ தாங்க காட்டுறாங்க. இவனோட பேரு சத்யா, கிராஃபிக் டிசைனரா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். படிச்சு முடிச்சிட்டான், நல்ல வேலையில இருக்கான், நல்லா சம்பாரிச்சிட்டு இருக்கான். ஆனா அம்மா கிடையாது, அப்பாவும் அவரோட தம்பி வீட்டுல இருக்காரா. அதனால இவனுக்கு எப்படியாவது கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அக்கா தான் ஏதாவது ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனா எதுவும் செட் ஆக மாட்டேங்குது. இருந்தாலும் தம்பிக்காக விடாம ஏதாவது பொண்ணு பார்த்துக்கிட்டே இருக்கிறவங்க இன்னைக்கு ஒரு பொண்ணு கூட ஒரு காஃபி ஷாப்ல மீட்டிங் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. அவன் அங்க டைமுக்கு போய் அந்த பொண்ணை மீட் பண்ண சொல்ல, சரி பொண்ணோட போட்டோவை சென்ட் பண்ணு, அங்க போய் எதுவும் மொக்கையாயிட போகுதுன்னு கேக்குறானா. அதுக்கு அவங்க நீ பொண்ணை நேர்ல பாக்குறதுக்கு முன்னாடியே ஏதாவது சொல்லிட்டு இருப்ப, அதனால நீயே நேர்ல போய் பாத்துக்கன்னு சொல்லிடுறாங்க. சரி போட்டோ தான் அனுப்பலன்னு பார்த்தா பொண்ணோட நம்பரும் கொடுக்காம பொண்ணோட பேரு கூட சொல்லாம நீ ப்ளூ ஷர்ட்ல வரதா சொல்லியிருக்கேன், சர்ப்ரைஸா போய் மீட் பண்ணுன்னு சொல்றாங்க. அதனால சத்யாவும் ப்ளூ ஷர்ட் போட்டுக்கிட்டு அக்கா சொன்ன டைமுக்கு அவங்க சொன்ன காஃபி ஷாப்க்கு வர அங்க பார்த்தா 3 பொண்ணுங்க சிங்கிளா ஒவ்வொரு டேபிள்ல உட்காந்துருக்காங்க. அதுல யாரு அக்கா தனக்கு பார்த்த பொண்ணுன்னு தெரியாம சத்யா குறை குழப்பம் ஆயிடுதுங்க. சரின்னு அக்காவுக்கு கால் பண்ணா அக்காவோட கால் ரீச்சே ஆகல. இப்ப என்னடா பண்றது, எந்த பொண்ணுகிட்ட போய் பேசுறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்க. நல்ல வேலை அந்த பொண்ணை இவனோட ஷர்ட்டை பார்த்துட்டு கை காட்டுறா. அப்பதாங்க இவனுக்கு மூச்சே வருது. சரின்னு சத்யா வந்து உட்கார அந்த பொண்ணு பார்த்தா ஆப்போசிட் டேபிள்ல உட்கார்ந்திருந்த ஒரு பையனை கூப்பிட்டு சத்யாவுக்கு இன்ட்ரோ பண்ணி வைக்கிறா. ஏதோ அவ கூட வந்திருக்க அவளோட அண்ணன் தம்பியா இருக்கும் போலன்னு நினைச்சா அது அவளோட லவ்வர்னு சொல்றா. அவ ஆல்ரெடி அந்த பையனை லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை என்ன வீட்டுல சொல்லாம இருக்கிறதால பேரண்ட்ஸ்க்காக ஃபார்மாலிட்டிக்கு சத்யாவை மீட் பண்ண வந்திருக்கா. மொத்தத்துல இந்த பொண்ணு பாக்குற மீட்டிங் ஃபிளாப் ஆயிடுதா. அதுல சத்யா ரொம்ப மூட் அவுட் ஆயிடுறான். அதனால வெளில வந்து ஓரமா நின்று டென்ஷன்ல தம் அடிச்சுக்கிட்டு இருக்க அப்ப புதுசா ஒரு பொண்ணு வந்து அவனை கூப்பிட்டு நீங்க சத்யாவான்னு கேக்குறா. இவ தாங்க சத்யாவுக்கு அவனோட அக்கா பாத்திருந்த பொண்ணு. அவளை பார்த்த உடனே சத்யாவுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவன் பாத்திருந்த பொண்ணு வேற யாரோ ஒருத்தன் பார்க்க வேண்டிய பொண்ணு போல. அந்த பொண்ணு கூட நடந்த கதையை இந்த பொண்ணு கிட்ட சொல்ல இவ அதை கேட்டு பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சிடுறா. இந்த பொண்ணோட பேரு மோனிஷா, கண்டென்ட் கிரியேட்டரா இருக்காங்க. சத்யா அவகிட்ட நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்க அவனா பெரிய கண்டென்ட் கிரியேட்டரா இருக்க, உங்களுக்கு தெரியாதான்னு கேக்குறா. சத்யா வேற சோசியல் மீடியாலாம் ரொம்ப யூஸ் பண்ணாததால சத்யா இது வரையும் அவளை பார்த்தது இல்ல. அதனால ரெண்டு பேரும் அப்படியே ஒருத்தர் பேசிக்கா அவங்கள பத்தி இன்ட்ரோ பண்ணிக்கிறாங்க. அவங்களோட பேரு, என்ன வேலை பாக்குறாங்க, எங்க இருக்காங்கன்னு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் என்ன பேசுறதுன்னு தெரியலையா. அதனால மோனிஷா அவங்க கிட்ட உங்க லவ் ஸ்டோரி ஏதாவது இருந்தா சொல்லுங்க கேட்போன்னு கேட்க சத்யா முதல்ல அப்படிலாம் எதுவும் இல்லைன்னு சொல்லி மழுப்புறான். ஆனா அதுக்கப்புறம் அவனே ஒரு கதை இருக்குன்னு சொல்ல ஆரம்பிச்சிடுறான். திருச்சியில ஒரு ஸ்கூல் பேர் சொல்லி அங்க அனிஷான்னு ஒரு பொண்ணு அப்படின்னு அவனோட காதல் கதையை ஆரம்பிக்க அப்ப மோனிஷா யாரு அனிஷா அக்காவான்னு கேக்குறா. மோனியும் சத்யா படிச்ச அதே ஸ்கூல்ல தாங்க படிச்சிருக்கா. சத்யாவோட ஜூனியர் இவ. சத்யாவுக்கு ஸ்கூல்ல அனிஷான்னு ஒரு முஸ்லீம் பொண்ணு மேல பயங்கர லவ்ஸ். ஸ்கூல்ல டெய்லி அவளை ரசிச்சுக்கிட்டே இருக்கான். அது மட்டும் இல்லாம ஸ்கூல் வரப்ப டியூஷன் போறப்பன்னு எங்க போனாலும் ஃபாலோ பண்ணி கண்ணாலேயே லவ் பண்ணிட்டு இருக்கானே தவிர அவள்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேச மாட்டான். சத்யா அவகிட்ட லவ் சொல்றதுக்கு ஏன் பேசுறதுக்கு கூட அவ்வளவு பயப்படுறான். இப்படி ஸ்கூல் டியூஷன் டெய்லி பார்வையில மட்டுமே லவ்ஸ் போயிட்டு இருக்க ஒரு நாள் சத்யா மேக்ஸ் எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டதால டீச்சர் கிட்ட அடி வாங்குறானா. அதை பார்த்துட்டு அனிஷாக்கு லைட்டா ஃபீல் ஆயிடுது, வலிக்குதான்னு ரொம்ப அக்கறையா கேட்க இதுதான் அனிஷா சத்யா கிட்ட பேசுற முதல் வார்த்தை. அவ்வளவுதான், அவ ஒரு வார்த்தை தான் கேட்டா. அதுல அப்படியே ரெக்க கட்டி பறக்க ஆரம்பிச்சிடறான். அதோட அவனுக்கு கொஞ்சம் தைரியமும் வந்துடுது. அந்த டைம்ல இருந்து அனிஷா கூட கொஞ்சம் கொஞ்சமா பேசி பழக ஆரம்பிக்கிறான். சொல்ல போனா அவ கூட க்ளோஸே ஆயிடுறாங்க. இப்படி ஸ்கூல்ல எல்லாம் ஒண்ணு கூடி வந்து எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்க டியூஷன்ல ஒரு வேற ஸ்கூல் பையன் ஒருத்தான் அவ பின்னாடி சுத்த ஆரம்பிக்கிறான். அந்த மேட்ரு இவனுக்கும் இவனோட ஃப்ரெண்டு ஹரிஷ்க்கும் தெரிய வர அவனை தனியா கூப்பிட்டு வச்சு இனிமே அனிஷா பின்னாடி சுத்தக்கூடாதுன்னு அவனுக்கு வார்னிங் கொடுக்குறாங்க. அப்பயும் அந்த பையன் கேட்கற மாதிரி இல்லையா. அதனால ரெண்டு பேரும் சேர்ந்து அவனை போட்டு பொழக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நல்ல வேலை இவங்க அடிச்சுக்கிறத ஒரு ஆட்டோக்காரர் பார்த்ததால அவர் வந்து அவங்க எல்லாரையும் தடுத்து விட்டு அனுப்பி வைக்கிறாரு. இப்படியே போயிட்டு இருந்ததுல ஒரு ஸ்டேஜ்ல ஸ்கூல் டேஸே முடிகிற அளவுக்கு வந்துடுதா. அதனால இதுக்கு மேலேயும் லவ் சொல்லாம இருக்க கூடாதுன்னு ஒரு வழியா ஸ்கூலோட ஆனுவல் டே அன்னைக்கு சொல்றதுக்கு முடிவு பண்றான். ஆனுவல் டே அன்னைக்கு அவனோட ஃப்ரெண்டு ஹரிஷ் கிட்ட நான் இன்னைக்கு அனிஷா கிட்ட என்னோட லவ் சொல்ல போறேன்டான்னு சொல்ல அப்பதாங்க அவனோட ஃப்ரெண்டு ஹரிஷ் ஒரு பெரிய குண்டு தூக்கி போடுறான். திடீர்னு அவனும் அனிஷாவும் ரொம்ப சின்சியரா லவ் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லி மெசேஜ் எடுத்து காட்டுறான். அதை பார்த்து சத்யா அப்படியே ஆடி போயிடுறான். இந்த பையன் கூடவே இருந்து சத்யாவுக்கு விபூதி அடிச்சு கேப்ல வேலையை காட்டிட்டாங்க. ரெண்டு பேரும் டபுள் சைட் லவ் பண்றாங்கன்னு தெரிஞ்சோன்னா சத்யா அப்படியே மனசுடைஞ்சு போய் கதறி அழ ஆரம்பிச்சிடுறான். ஆனுவல் டே அன்னைக்கு ஸ்கூல்ல இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்க அதே சமயம் அங்க இன்னொரு பிரச்சனையும் ஆயிடுது. சுவாமிநாதன் அவங்களோட மேக்ஸ் டீச்சர் கேர்ள்ஸ் பாத்ரூம் எட்டி பார்த்துட்டு தான் சொல்லி பேரண்ட்ஸ் எல்லாம் ஸ்கூல்ல பயங்கரமா அவர்கிட்ட வாக்குவாதம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த சத்தம் கேட்டு சத்யாவும் வந்து பார்க்க அங்க அந்த கூட்டத்துல டீச்சர் பக்கத்துல ஹரிஷா பார்த்தோன்னா கொலவெறி ஆயிடுது. ஃப்ரெண்டு மேல இருந்த கோவத்துல டீச்சர் செவிலே ஒன்னு விட்டுட்டு அவன் பாட்டுக்கு அந்த இடத்துல இருந்து போயிடுறான். இது வரையும் நடந்த எல்லா சீனும் செகண்ட் ஹாஃப்ல கனெக்ட் ஆகுங்க. அதனாலதான் சின்ன சின்ன நார்மலான சீனை கூட சொல்லிட்டு இருக்கேன். ஒரு பக்கம் ஃப்ரெண்டு துரோகம் பண்ணிட்டான், இன்னொரு பக்கம் அவன் லவ் பண்ண பொண்ணும் கிடைக்காததால அடிக்கடி அதை நினைச்சு கதறி அழுதுகிட்டு இருக்கான். அதுல இருந்து வெளில வரத்துக்கே அவனுக்கு பல மாதங்கள் ஆயிடுதுங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஆனுவல் டேல இருந்து ஃப்ரெண்டு கிட்டையும் அனிஷா கிட்டையும் சுத்தமா பேசுறது இல்ல. அவங்கள நேருக்கு நேர் பார்த்தா கூட பேசாம மூஞ்சி திருப்பிக்கிட்டு அவாய்ட் பண்ணிட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் ஸ்கூல்லாம் முடிஞ்சு காலேஜ் ஒர்க்குன்னு போயிட்டதால சத்யா அதோட அந்த சாப்டரையே சுத்தமா மறந்துட்டான். அது மட்டும் இல்லாம ஃப்ரெண்டும் அனிஷாவும் பண்ண வேலையால
இருந்ததால அவன் அதுக்கப்புறம் யார் கூடயும் பழகல. அதனால அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸும் கிடைக்கல. அதோட இதுவரையும் அவன் யாரையும் லவ் பண்ணல. சரி, கடைசியா ஹரிஷும் அனிஷாவும் என்னதான் ஆனாங்கன்னு பார்த்தா காலேஜ் படிச்சிட்டு இருக்கும் போதே அவங்களுக்கு பிரேக்கப் ஆயிட்டான். இப்ப அவங்க 2 பேரும் வேற வேற ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கூட அவங்க அவங்களோட குழந்தையோட ஹாப்பியா இருக்காங்க. இதோட சத்யாவோட லவ் ஸ்டோரி முடியுதுங்க. சரி, உனக்கு ஏதாவது லவ் ஸ்டோரி இருக்கான்னு சத்யா மோனிஷா கிட்ட கேட்க அவ இதுவரையும் காலேஜ் ஒர்க் பண்ற இடத்துலன்னு ரெண்டுமே பிரேக்கப் ஆயிடுச்சு. ஆனா ஒன்னும் சொல்லிக்கிற அளவு சிறப்பான ஸ்டோரி இல்லைன்னு சொல்லிடுறா. அது ரெண்டையும் நான் லவ்னு கூட அக்செப்ட் பண்ணிக்கல. ஆனா ஸ்கூல்ல ரொம்ப சின்சியரா ஒருத்தனை லவ் பண்ணேன். அந்த கதையில நீ தான் வில்லன்னு சொல்றா. இவ பாலாஜின்னு ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. பாலாஜி பயங்கரமான படிப்பாளி, ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறவன். அதோட ரொம்ப இன்ட்ரோவர்ட்டான பையங்கிறதால யாருக்கிட்டையும் ரொம்ப பேசவே மாட்டான். ஆனா பாலாஜிக்கு அப்படியே ஆப்போசிட்டா மோனிஷாவும் அவளோட ஃப்ரெண்ட்ஸும் சரியான அராத்துங்க. இருந்தாலும் அவளுக்கு பாலாஜியை ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால ஒரு நாள் அவன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிடலாம்னு அவன் டியூஷன் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கப்ப அவன் கூட ரோட்ல பேசிக்கிட்டே நடந்து போயிட்டு இருக்காளா. சடனா அங்க பக்கத்துல 2-3 பசங்க சண்டை போட்டுட்டு இருக்கிறத பார்த்தவன் பயந்து போய் அங்க இருந்து ஓடி போயிடுறான். அடிச்சுக்கிட்டு இருந்த 2-3 பசங்க வேற யாரும் இல்லங்க. டியூஷன்ல அனிஷாவை ஒருத்தன் லவ் பண்ணிட்டு இருந்தான்னு சத்யாவும் அவன் ஃப்ரெண்டும் ஒருத்தனை போட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தாங்கல்ல. அந்த சண்டையை பார்த்துட்டு தான் பாலாஜி அங்க இருந்து தெரிச்சு ஓடி இருக்கான். அப்ப மோனிஷா தான் அந்த வழியா வந்த ஒரு ஆட்டோக்காரனை கூப்பிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருந்த அந்த 3 பேரையும் தடுத்து விட்டுருக்கா. நைட்டு லவ் சொல்றதுக்கு ட்ரை பண்ணப்ப பாலாஜி அவங்க சண்டையை பார்த்துட்டு ஓடி போனத மோனிஷா அவளோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல அவ அந்த மேட்டரை கிளாஸ் பூரா பரப்பி விட்டுறா. அதனால மொத்த கிளாஸும் பாலாஜியை கலாய்க்க ஆரம்பிச்சிடுறாங்களா. அதுல மோனிஷாவுக்கு மண்டைக்கு ஏற இந்த வேலையை பார்த்துட்டு அவளோட ஃப்ரெண்டு மூக்கையே உடைச்சிடுறாங்க. ஆனா பாலாஜி மோனிஷாவால தான் தன்னை எல்லாரும் கலாய்க்கிறாங்கன்னு தப்பா நினைச்சுக்கிட்டு சும்மாவே அவன் யார் கூடயும் பேச மாட்டான். இப்ப மோனிஷா கூட பேசுறத சுத்தமா அவாய்ட் பண்ணிடுறான். இப்படியே நாட்கள் போகுது. ஒரு கட்டத்துல ஸ்கூல் டேஸே முடிய போகுதா. அதனால இதுக்கு மேல அமைதியா இருக்க கூடாதுன்னு அவங்க கிட்ட வந்து பேசுறதுக்கு ட்ரை பண்றா. ஒரு நாள் பாலாஜிக்காக ஆசையா ஸ்லாம் புக் வாங்கிட்டு வந்தவ அவங்க கிட்ட கொடுத்து எழுதி கொடுக்க சொல்றா. ஆனா பாலாஜி கடைசி வரை அவளுக்கு எதுவுமே எழுதி கொடுக்கல. அதுக்கப்புறம் மொத்தமா பப்ளிக் எக்ஸாமே முடிஞ்சிடுது. அவ்வளவுதான், ஆளுக்கு ஒரு பக்கம் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வாழ்க்கையில இப்போ வரையும் ஒருத்தர் பாத்துக்கவோ பேசிக்கவோ இல்லங்க. மோனிஷா இந்த கதையை சத்யா கிட்ட சொல்லி முடிக்க அப்ப அந்த காஃபி ஷாப்ல இருந்த ஒரு பையன் இவகிட்ட வந்து செல்ஃபி எடுத்துட்டு போறான். என்ன கஸ்டமர் வந்து செல்ஃபி எல்லாம் எடுத்துக்கிறாங்க, அந்த அளவுக்கு பெரிய ஆளாவ நமக்கு மட்டும்தான் இவ்வளவு தெரியலையோன்னு இன்ஸ்டால அவளோட ப்ரொஃபைல செக் பண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட 2 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. 2 பேரும் மீட் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க லவ் ஸ்டோரியை ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. மத்தபடி அவங்கள பத்தி வேற எதுவும் தெரியாது இல்ல. அதனால மோனிஷா 2 வீக்ஸ் நம்ம டேட்டிங் பண்ணலாம்னு சொல்றா. டேட்டிங் பண்ணி ஒருத்தர் தெரிஞ்சுக்கிறதுனா டெய்லி தியேட்டர், பீச், காஃபி ஷாப்னு மட்டும் போய் தெரிஞ்சுக்க முடியாது இல்ல. அதனால புதுசா ஒரு ஐடியா யோசிக்கிறா. நம்ம 2 பேருக்குமே ஸ்கூல்ல மறக்க முடியாத ஒரு லவ் இருக்கு. அதோட 2 பேருமே அவங்க லவ்வர்ஸ் கிட்ட லவ் சொன்னது இல்ல. அதனால 2 பேரும் சேர்ந்து அவங்க ஸ்கூல் லவ்வர்ஸை மீட் பண்ணி நம்ம லவ் அவங்கள்ட்ட சொல்லலாம்னு சொல்றா. சத்யாவுக்கு இதை கேட்டோன்னா முதல்ல ஒரு கேவலமான ஐடியா மாதிரி தான் இருக்கு. இருந்தாலும் மோனிஷாவை ரொம்ப பிடிச்சிருக்கிறதால இந்த பிளானுக்கு ஒத்துக்கிறான். அதோட இந்த டேட்டிங்ல ஒருத்தர் புரிஞ்சுக்க சான்ஸ் கிடைக்கும். இந்த டைமிங் கேப்ல ஒருத்தர் பிடிக்குதான்னு பாப்போம்னு சொன்னவ நாளைக்கு கால் பண்ணி மீட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு கிளம்பிடுறா. வந்து மீட் பண்ணா காதல் கதையை ஷேர் பண்ணிக்கிட்டா டேட்டிங் பண்ணலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா. ஆனா ஹீரோ கிட்ட அவளோட மொபைல் நம்பரே இல்லங்க. அதோட அக்கா வேற மீட்டிங் எப்படி போச்சு என்னாச்சுன்னு கேட்டதுக்கும் எல்லாம் சிறப்பா போச்சுன்னு சொல்லிடுறான். ஆனா போன் நம்பர் அக்கா கிட்ட கேட்டாலோ மோனிஷா கிட்ட வாங்கலன்னு சொன்னாலோ அது ஷையா இருக்கும், நல்லா இருக்காதுன்னு அதை பத்தி அக்கா கிட்ட எதுவுமே சொல்லிக்கல. நம்பர் இல்லாததால இன்ஸ்டால மெசேஜ் பண்ண அவ மோஸ்ட்லி இன்ஸ்டா மெசேஜ் பார்க்காத ஆளுங்கிறதால அதை பார்க்கவே இல்ல. இன்ஸ்டால எவ்வளவு மெசேஜ் பண்ணாலும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லையா. அதனால அவளோட ஒரு போஸ்ட்ல போய் கமெண்ட் பண்ணலாம்னு போக அங்க டெக்கூராங்கிற ஒரு ஐடியில இருந்து அவளோட எல்லா போஸ்ட்லயும் ஒருத்தன் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கான். அதுவும் எல்லா கமெண்ட்ஸும் அவளை வர்ணிக்கிற மாதிரி அப்படி இருக்க இப்படி இருக்குன்னு ரொம்ப உருகி ரொம்ப காதல் கமெண்டா இருக்கு. அந்த கமெண்ட்லாம் ஒரு பக்கம் இருக்க இவன் ஐ எம் சத்யா கால் மீன்னு போட்டு மொபைல் நம்பரோட ஒரு கமெண்ட் போட்டு விட்டுறான். ஆனா கமெண்ட்ல சத்யான்னு பேரை பார்த்துட்டு அது ஏதோ பொண்ணுன்னு நினைச்சுக்கிட்டு சில பசங்க எல்லாம் அவனுக்கு கால் பண்ணி ராங்கா பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இப்படி பசங்க எல்லாம் கால் பண்றாங்களே தவிர மோனிஷா கிட்ட இருந்து ஒரு காலும் வர மாட்டேங்குது. நம்மளாலையும் கால் பண்ண முடியல, அவளும் கால் பண்ண மாட்டா. இப்ப என்னடா பண்றதுன்னு முழிச்சுக்கிட்டு இருக்க அவளே சத்யாவோட அக்கா கிட்ட வீட்டு அட்ரஸ் கேட்டு அவனோட வீட்டுக்கே வந்துடுறா. இப்படி அவ சடனா வீட்டுக்கே வந்துட்டதால சத்யாவுக்கு ஒண்ணுமே புரியல. இருந்தாலும் செம ஹாப்பி ஆயிடுறான். முதல் தடவை வீட்டுக்கு வந்திருக்கா, ஆனா சாப்பிடறதுக்கு ஒண்ணுமே இல்லையா. அதனால உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் செஞ்சு தரேன்னு சொல்ல அவ எனக்கு ஜீரக சம்பால மட்டன் பிரியாணி வேணும்னு கேக்குறாங்க. சரின்னு 2 பேருமே கிளம்பி போய் கறி வாங்கிட்டு வராங்க. அவ கேட்ட மாதிரியே சத்யா அருமையான மட்டன் பிரியாணி செஞ்சு கொடுக்க அது மோனிக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. நீங்க ஹோட்டல் வச்சிருந்தீங்களான்னு கரெக்டா கேட்டுறா. கரெக்டா தான் சொல்லிருக்கா. சத்யாவோட அப்பா ஹோட்டல் தான் வச்சிருந்திருக்காரு. அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அவங்க சொந்தக்காரங்க கடையை ஏமாத்தி வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறமும் விடாம கடையை வைக்கிறேன்னு அப்பா கடன் வாங்கி அதை லாஸ் ஆயிட்டதால சத்யா அவன் அப்பாவை கண்டுக்கிறதே இல்ல. அவரோட தம்பி வீட்லயே தான் இருக்காரு. இப்படி சத்யாவோட கதையை கேட்டுக்கிட்டே 2 பேரும் பிரியாணியை சாப்பிட்டு முடிக்க மோனி அவனோட வீட்லயே இன்னொரு ரூம்ல ஸ்டே பண்ணிக்கிறா. 2 பேரும் ஆளுக்கு ஒரு ரூம்ல இருந்து அவங்க ஆளுங்களை கண்டுபிடிக்கிறதுக்கான வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா மோனி மட்டும் தான் அதுக்கான வேலையை பார்க்கறாளே தவிர சத்யா அவன் செஞ்சு கொடுத்த அந்த பிரியாணி மோனிக்கு பிடிச்சிருந்ததால அவளுக்கு அடுத்து என்னத்தை செஞ்சு கொடுத்து இம்ப்ரெஸ் பண்ணலாம்னு அதுக்கான ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கான். என்னடா நான் மட்டும் தான் லவ்வரை கண்டுபிடிக்கிறதுக்கு எஃபோர்ட் போட்டுக்கிட்டு இருக்கேன், நீ எதுவுமே பண்ணாம என்ன இம்ப்ரெஸ் பண்றதுக்கு பாத்துக்கிட்டு இருக்கேன்னு கேட்க அப்பதான் அவன் எனக்கு யாரும் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, என்ன ஏமாத்தின துரோகியோட நம்பர் மட்டும் தான் இருக்கு, அவன் கூட பேச மாட்டேன்னு சொல்றான். அதை கேட்டோன்னே மோனி நம்ம சரக்கடிக்கலாமான்னு கேட்க 2 பேரும் மொட்டை மாடியில உட்காந்து சரக்கடிக்கிறாங்க. சத்யா அவனோட ஃப்ரெண்டு கிட்ட பேச மாட்டேன்னு சொன்னதால நீ கால் பண்ணு நான் பேசுறேன்னு சொல்ல சத்யாவும் அவனோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்றான். கால் பண்றதுக்கு முன்னாடி வரையும் அவன் கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தவன் காலை அட்டென்ட் பண்ணோனே அவன் துரோகம் பண்ணதுக்காக
பண்ணதுக்காக அவனை கண்ணா பின்னான்னு திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. சொல்ல போனா அவன் சத்யாவை ஏமாத்திட்டோன்னு கில்ட்டாலேயே அனிஷா கூட இவனே தான் வேணும்னே பிரேக்கப் பண்ணிருக்கான். அப்படி இருந்தும் சத்யா அவங்க கிட்ட போதையில பயங்கரமா புலம்ப ஆரம்பிச்சிடுறான். சரி, நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், அதுக்கு உண்மையை சொல்லு. அனிஷாவை நான் லவ் பண்றேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீ லவ் பண்ணியா, இல்ல அதுக்கு முன்னாடியில இருந்தே லவ் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு சத்யா கேட்க, அவன் சத்யா லவ் பண்ணிட்டு இருக்க மேட்டர் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் உள்ள புந்து லவ் பண்ணேன்னு சொல்றானா. அதுல சத்யா இன்னும் கதற ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால இதுக்கு மேல விட்டா சரியா வராதுன்னு சத்யா கிட்ட இருந்து போனை வாங்கி மோனி பேசுறா. அவங்க கிட்ட அனிஷா எங்க இருக்காங்க, அவங்களோட போன் நம்பர் வேணும்னு உங்களோட பிளான சொல்ல, அவன் அனிஷா துபாயில இருக்கிறதா சொல்றான். இந்தியாக்குள்ள அவங்க லவ்வர்ஸ் எங்க இருந்தாலும் பார்க்கலாம்னு நினைச்சாங்க. ஆனா இப்ப அனி ஃபாரின்ல இருக்கான்னு தெரிஞ்ச உடனே இந்த பிளானை இப்போதைக்கு ஹோல்டுல வச்சிடுறாங்க. கட் பண்ணா அடுத்த நாள் விடியுது. போதையில இருந்து எந்திரிச்ச சத்யா அடுத்து என்ன பிளான்னு கேட்க, மோனிஷா என் ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு நம்ம திருச்சி போறோம், பேக் பண்ணுன்னு சொல்லி அன்னைக்கே 2 பேரும் திருச்சிக்கு கிளம்புறாங்க. ட்ரெயின்ல 2 பேரும் பேசிக்கிட்டே போயிட்டு இருக்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மோனிக்கு பசி வந்துடுது. அதாவது சாப்பிடலாம்னு கேக்குறா. ஆனா எட்டி பார்த்தா உள்ள ஃபுட் எடுத்துட்டு வர ஒருத்தனையும் ஆள காணுமா. அதனால நம்மளே போய் வாங்கிட்டு வருவோம்னு சத்யா அப்படியே ட்ரெயின்குள்ள தேடிக்கிட்டு போக அங்க சுத்தி முத்தி பார்த்தா பேண்ட்ரி எங்க இருக்குன்னே தெரியல. அப்பதாங்க கரெக்டா சசிகுமார் கேமியா வந்து, இந்தாப்பா இதை சாப்பிடு, எங்கள்கிட்ட எக்ஸ்ட்ரா இருக்குன்னு சொல்லி அவங்களோட டிஃபன் பாக்ஸை கொடுத்து விடுறாரு. அதுவும் டூரிஸ்ட் ஃபேமிலி கேரக்டர்லயே வந்து அவரும் அவரோட பையனும் தான் டிஃபன் பாக்ஸ் கொடுத்துட்டு போறாங்க. அவ்வளவுதான், 10 செகண்ட் வந்தாரு, டிஃபன் பாக்ஸ் கொடுத்தாரு, அதோட அவர் ஆளை காணும். 2 பேரும் சசிகுமார் கொடுத்த சாப்பாட்டை சாப்பிட்டு முடிக்க அப்ப மோனிஷா சத்யா கூட சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்து அதை அவளோட ஸ்டோரியில போட்டு விடுறா. அப்படியே கட் பண்ணா 2 பேரும் திருச்சி வந்து இறங்க ஊருக்குள்ள வந்து ரூம் போட்டு ரெடி ஆகி அவ ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு வராங்க. ஆமா, இது யாரோட கல்யாணம்னு கேட்க அவ அதுக்கு பதில் சொல்லாம, நீ முதல்ல சுவாமிநாதன் சார் கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்றா. ஏன், நான் எதுக்காக அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு கேட்டா அப்பதான் ஆனுவல் டே அன்னைக்கு என்ன ஆச்சுன்னு காட்டுறாங்க. ஆனுவல் டே அன்னைக்கு மோனிஷாவோட ஃப்ரெண்டு சந்தியா ஒரு ஓரமா நின்னு தேம்பி தேம்பி அழுதுகிட்டு இருந்திருக்கா. சுவாமிநாதன் சார் அதை பார்த்துட்டு என்னாச்சு ஏன் அழுகிறேன்னு கேட்டதுக்கு அவளோட ஆளு சந்தோஷ் கூட ஏதோ சண்டையானதுல சந்தியா அறகுறையா இருக்கிற போட்டோவை லீக் பண்ணி விடுவேன்னு சொல்லி மிரட்டிட்டு இருந்திருக்கான். சார் அந்த மேட்டர் தெரிஞ்சு அந்த பசங்களை பிடிச்சி கேட்கறதுக்காக போக அவனுங்க சாரை பார்த்தோன்னா அப்படியே தலை தெறிக்க ஓட ஆரம்பிச்சிருக்கானுங்க. பயத்துல ஒன்னவனுங்க லேடிஸ் டாய்லெட் பக்கமா இருக்கிற செவுத்துல ஏறி குதிச்சு எஸ்கேப் ஆயிட்டானுங்க. ஆனா அங்க இருந்து வந்த லேடிஸ்லாம் சாரை பார்த்துட்டு அவரை தப்பா நினைச்சிட்டாங்க. அந்த சமயத்துல கூட பசங்க லைஃப் போயிடும்னு அவர் இந்த பசங்களை பத்தி எதுவுமே வாய திறக்கல. அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு இந்த உண்மை எதுவுமே தெரியாம சத்யா அவர் மேல கை வச்சுட்டாங்க. இவளோட ஃப்ரெண்டு சந்தியாவை மிரட்டின சந்தோஷோட கல்யாணத்துக்கு தான் இப்ப இவங்க 2 பேரும் வந்திருக்காங்க. அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் இந்த சந்தோஷ் தான் பண்ண தப்ப புரிஞ்சுக்கிட்டு சந்தியாவோட காலில் வந்து விழுந்து கதறி அழுது மன்னிப்பு கேட்டிருக்கான். அவளும் ஒருத்தன் செஞ்ச தவற புரிஞ்சுக்கிட்டு வந்து மன்னிப்பு கேட்கறதால ஒரு சான்ஸ் கொடுத்து தான் பாப்போமேனு அவனை மன்னிச்சு விட்டுருக்கா. ஆனா லவ்வர்ஸா இருந்தவங்க அதுக்கப்புறம் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. நாங்களும் அப்படியே எல்லாரும் பழைய மாதிரி பேசிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு மோனிஷா அந்த கதையெல்லாம் சொல்லி முடிச்சோன்னா சார் கரெக்டா அந்த கல்யாணத்துக்கு வர சத்யாவால சாரை நேருக்கு நேர் ஃபேஸ் பண்ணவே முடியல. கில்ட்டியா ஃபீல் பண்ணவன் ஓரமா போய் உட்காந்துடுறான். ஆனா சார் எதையும் மனசுல வச்சுக்காம அவரே வந்து அவன்கிட்ட பேச சத்யா உடனே அவர்கிட்ட என்ன மன்னிச்சிருங்க சார்னு அப்படியே கதற ஆரம்பிச்சிடுறான். அவருக்கு சத்யா மேல எந்த கோவமும் இல்லைங்க. முழுசா என்ன நடந்துச்சுன்னு தெரியாம அப்படி பண்ணிட்டானேன்னு வருத்தம், அவ்வளவுதான். இருந்தாலும் சார் அதெல்லாம் பெருசா எடுத்துக்காம வாடான அவனை கட்டி பிடிக்க அப்பதான் சத்யாவுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. அந்த டைம்ல சத்யா அப்படி பண்ணதை நினைச்சு ஃபீல் பண்ணிருக்காருங்க. அதான் இப்ப அவனையே பாக்குற சான்ஸ் கிடைச்சோன்னே மோனிஷா அவனை இங்க அழைச்சிட்டு வந்துட்டா. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட் 2 பேரும் கல்யாண மாப்பிள்ளையோட பார்ட்டிக்கு போக அங்க 2 பேரும் பயங்கரமா குடிக்கிறாங்க. நல்லா ஹெவியா சரக்க போட்டுட்டு செம்ம போதையில ரூமுக்கு வராங்க. அப்ப சத்யா மோனியை ரொம்ப பிடிச்சிருக்கிறதா சொல்லி அவளை அப்படியே இறுக்கமா கட்டி அணைக்க அவ்வளவுதான், போதையிலேயே ரூம்ல பயங்கரமா ரொமான்ஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த சீன்ல இருந்து அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் விடியுது. ஸ்கூல்ல போய் விசாரிச்சா அவங்களுக்கு அங்க ஏதாவது டீடைல் கிடைக்கும்னு 2 பேரும் கிளம்பி அவங்களோட ஸ்கூலுக்கு வராங்க. அங்க பார்த்தா இவங்க 2 பேருக்கும் அனிஷாவுக்கும் தெரிஞ்ச ஒரு பையன் அந்த ஸ்கூல்ல இப்ப ஸ்டாஃபா இருக்கான். அவங்க கிட்ட அனியோட டீடைல் கேட்க அவன் அனி இப்ப துபாயில இருந்து வந்திருக்காங்க, பிரெக்னண்டா இருக்காங்க, 2வது குழந்தைன்னு சொல்றான். அதோட அவன் மூலமா அனியோட கான்டாக்டும் கிடைச்சிடுதுங்க. அதனால மோனிக்கும் அனிய தெரியுங்கிறதால அவளுக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்லி மீட் பண்ணலாம்னு ஒரு இடத்துக்கு வர சொல்ல இவ சொன்ன மாதிரியே நைட் அந்த இடத்துக்கு அனி வந்துடுறா. அதுவும் அவனோட குட்டி பையனோட வந்திருக்கா. அந்த இடத்துக்கு வர வரையும் ஹாப்பியா இருந்த சத்யா அவளை ஃபேஸ் டு ஃபேஸ் பாக்குறதுக்கு பயந்துகிட்டு பயங்கரமா பதற ஆரம்பிச்சிடுறானா. அதனால மோனி தான் அவனை அப்படியே கட்டி பிடிச்சி கம்ஃபர்டபுள் ஆக்கி உள்ள அழைச்சிட்டு வரா. வந்து உட்கார்ந்தோன்னா மோனியும் அனியும் அவ்வளோ ஜாலியா சிரிச்சு பேசிக்கிறாங்க. ஆனா சத்யா மட்டும் எதுவும் பேசாம சைலண்டா கீழே குனிஞ்சபடியா உட்கார்ந்துருக்கான். அதனால இவனை இப்படி விட்டா சரியா வராதுன்னு மோனி உடனே நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க, நாங்க போய் சாக்லேட் வாங்கிட்டு வந்துடுறோம் அப்படின்னு மோனி மெதுவா அனியோட பையனை அழைச்சிக்கிட்டு போயிடுறா. சத்யா தான் இன்னும் அப்படியே ஷையா இருக்கானே தவிர அனிஷா ரொம்ப கேஷுவலா தான் இருக்கா. அனி சத்யா கிட்ட எப்படா இருக்க, லைஃப்லாம் எப்படி போயிட்டு இருக்குன்னு கேட்க அவனும் நல்லா இருக்கா, நல்லா தான் போயிட்டு இருக்குன்னு எல்லாத்துக்கும் ஒன் வேர்ட்லயே ஆன்சர் பண்ணிட்டு இருக்கான். ஆனா அனிஷா எனக்கு எல்லாமே தெரியும், எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்துட்டுன்னு சொல்ல அப்பதான் இவளுக்கு எல்லாமே தெரிஞ்சிட்டுன்னு சத்யாவுக்கு புரியுது. அதனால இதுக்கு மேல எதுக்காக தயங்கிக்கிட்டுன்னு சத்யா ஸ்கூல் டைம்ல அவளோட பர்த்டேக்காக ரெடி பண்ண கிஃப்ட கொடுக்குறான். சார்ட் பேப்பரை ஒரு கிஃப்டா கொடுக்குறான். அதை ஓபன் பண்ணி பார்த்தா ஹாப்பி பர்த்டே அனிஷான்னு போட்டு அவளோட பேரை எல்லா லாங்குவேஜ்லயும் எழுதி வச்சிருக்கான். அதுவும் பார்வை இல்லாதவங்க கூட படிக்கிற மாதிரி அந்த லாங்குவேஜ் ஸ்டிக்கர் போட்டெல்லாம்
எல்லாம் ஒட்டி எழுதி வச்சிருக்கான். அந்த கிஃப்ட்டை பார்த்தோன்னே அனிஷாக்கு அவ்வளோ ஹாப்பி ஆயிடுது. அவளுக்கு அந்த கிஃப்ட்டை ரொம்ப பிடிச்சு போயிட்டுங்க. அது மட்டும் இல்லாம என்கிட்ட சொல்ல வந்ததை சொல்லுன்னு சொல்ல அவ சடனா அப்படி கேட்டோன்னா சத்யாவுக்கு ஒண்ணுமே புரியல. என்னன்னு கேட்டா அன்னைக்கு ஆனுவல் டே அன்னைக்கு சொல்ல வந்ததை சொல்லுன்னு சொல்றா. அதுல சத்யாவுக்கு மினி ஹார்ட் அட்டாக்கே வந்துடுது. இருந்தாலும் இதை விட்டா வாய்ப்பு கிடைக்காதுன்னு மனசு ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கிக்கிட்டு ஒரு வழியா ஐ லவ் யூன்னு ப்ரப்போஸ் பண்ணிடுறான். அதை கேட்டோன்னா அவளுக்கு அப்படியே ஸ்கூல் டேஸ்க்கே போயிட்டு வந்த மாதிரி ஆயிடுது. இதை நீ அப்பவே சொல்லிருக்கணும், ரொம்ப லேட்டா சொல்ற, இப்ப எனக்கு கல்யாணம் ஆயிட்டு அப்படின்னு அவன் அப்பவே லவ் சொல்லியிருந்தா இந்நேரம் நம்ம சேர்ந்து இருந்திருப்போம்னு சிரிச்சுக்கிட்டே ரொம்ப கியூட்டா சொல்லிடுறா. அவ்வளவுதான், வந்த வேலை முடிஞ்சது. எல்லாரும் செம ஹாப்பி. பல வருஷங்கள் கழிச்சு மீட் பண்ணிக்கிட்டதால எல்லாரும் சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இது எல்லாரோட லைஃப்லயும் ஒரு மறக்க முடியாத நாளா மாறிடுதுங்க. ரெண்டு பேரும் அனிஷாவை வழி அனுப்பி வச்சுட்டு ரொம்ப ஹாப்பியா ரூமுக்கு வந்து தூங்குறாங்க. கட் பண்ணா அடுத்த நாள் விடியுது. சடனா பார்த்தா சத்யா வேகமா மோனியை எழுப்பி விட்டு பாலாஜி எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டேன்னா அவளை கிளம்ப சொல்றான். நம்ம எவ்வளவு தேடியும் அவனை பத்தி ஒரு டீட்டெயில் கிடைக்கல. ஆனா இவன் சடனா வந்து இப்படி சொல்றான்னு அவளுக்கு ஒண்ணுமே புரியல. அவன் எங்க இருக்கான், எப்படி இருக்கான், போட்டோவாது காட்டுன்னு சொல்லி கேட்டா சத்யா அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டான், முதல்ல கிளம்புன்னு சொல்லி. அதனால அவளும் ரெடி ஆகுறா. ரெண்டு பேரும் பாலாஜியை பார்க்க கிளம்புறாங்க. சரி, பாலாஜிக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, சிங்கிளா தான் இருக்கான். நீ அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணி அவன் அக்செப்ட் பண்ணிக்கிட்டா என்ன பண்ணுவேன்னு கேட்க இவ கேஷுவலா நான் உன்னை விட்டுட்டு அவன் கூட சேர்ந்துருவேன்னு சொல்றா. அதுல சத்யாவோட முகமே சுருங்கி போயிடுது. இப்பதாங்க சத்யா எப்படி பாலாஜியை கண்டுபிடிச்சான்னு காட்டுறாங்க. நேத்து நைட்டு அனிஷாவை பார்த்துட்டு ரூமுக்கு வந்தோன்னே டெக்யூரோ கிட்ட இருந்து சத்யாவுக்கு கால் வந்திருக்கு. இன்ஸ்டால கூட மோனியோட எல்லா போஸ்ட்லயும் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னோம்ல, அவன் தான் இன்ஸ்டால சத்யாவுக்கு ஃபாலோ கொடுத்து கால் பண்ணிருக்கான். இன்ஸ்டால மோனி போட்ட ஸ்டோரியில நீங்க சேர்ந்து இருந்ததை பார்த்தேன். நீங்க ரெண்டு பேரும் லவ் பண்றீங்களா இல்ல அரேஞ்ச் மேரேஜான்னு கேக்குறான். எதுக்கு இதெல்லாம் கேக்குறீங்கன்னு கேட்டா அவன் நான் மோனிஷாவை பல வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கேன், அவகிட்ட சொல்றதுக்கு தைரியம் இல்ல, அதான் இவ்வளவு நாளா சொல்லலன்னு சொல்றான். எது பல வருஷமா லவ் பண்றியா அப்படின்னு சத்யாவுக்கு அதை கேட்டு பயங்கர ஷாக் ஆயிடுது. இன்ஸ்டால கால் பண்ணிருக்கிற டெக்யூரோ வேற யாரும் இல்லங்க, அது மோனிஷாவோட ஆளு பாலாஜி தான். மோனியும் உங்களை லவ் பண்றதா இருந்தா இதை இப்படியே விட்டுறலாம், இல்ல அரேஞ்ச் மேரேஜா இருந்தா இதுக்கு மேல என்னால வெயிட் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்கான். இப்படிதாங்க சத்யாவுக்கு பாலாஜி யாருன்னு தெரிய வந்திருக்கு. அப்படியே இப்ப ரெண்டு பேரும் பாலாஜியோட அபார்ட்மெண்ட்டுக்கு வர இவளுக்கும் சத்யா மாதிரியே தன்னோட ஆளை பார்க்க போறது ஒரே பதட்டமா இருக்கு. அதனால சத்யாவோட கையை பிடிச்சிக்கிட்டே தான் வரா. ஆனா பாலாஜியோட வீட்டுக்கு வந்து பெல் அடிச்சு அவன் கதவை திறந்து அவனை பார்த்தோன்னே சத்யாவோட கையை பிடிச்சிட்டு இருந்ததை விட்டுறாளா. அதனால சத்யா உள்ள கூட வராம இருங்க ஒரு கால் பேசிட்டு வரேன்னு உள்ளேயே வராம அப்படியே எஸ்கேப் ஆயிடுறான். பாலாஜி மோனி கிட்ட எப்படி இருக்க, என்ன சாப்பிடுறேன்னு கேட்க என்ன இவனுக்கு பேச்செல்லாம் வருதுன்னு மோனி சிரிக்க ஆரம்பிச்சிடுறா. ஸ்கூல்ல ஒரு வார்த்தை கூட பேசாதவன் இப்ப மார்க்கெட்டிங்ல இருக்கிறதால பேசுறத மட்டும் தான் வேலையாவே வச்சிருக்கான். இப்ப மோனி கிட்ட அவ்வளோ பேசுறான். ரெண்டு பேரும் அவங்களோட மெமரிஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஸ்கூல்ல அவ கொடுத்த ஸ்லாம் புக்க இப்ப வரையும் பத்திரமா லாக்கர்ல வச்சிருக்கான். அதுல அவளுக்காக எழுதினவன் லாஸ்ட் எக்ஸாம் அன்னைக்கு அதை கொடுக்கலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கான். ஆனா அன்னைக்குன்னு பார்த்து மோனிஷாவோட அம்மா வந்து அவளை அழைச்சிட்டு போயிட்டதால ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கவே இல்ல. அவனால கொடுக்க முடியாமே போயிடுது. எழுதி வச்ச அந்த ஸ்லாம் புக்கை இத்தனை வருஷமா பத்திரமா வச்சிருந்து இன்னைக்கு மோனிஷா கிட்ட கொடுக்குறான். அதுல மோனிக்கு பயங்கர ஹாப்பி ஆயிடுது. அது மட்டும் இல்லாம இன்ஸ்டால அவளோட எல்லா போஸ்ட்லயும் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறது அவன் தான் சொல்லி அந்த ப்ரொஃபைலையும் காட்டுறான். இவங்க இங்க பேசிட்டு இருக்க அதே நேரம் சத்யாவோட அப்பாவை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கிறதா சொல்லி அவனுக்கு கால் வருது. அதனால மோனிஷா கிட்ட சொல்றதுக்கு உடனே ஓடி வர அங்க பார்த்தா மோனிஷாவும் பாலாஜியும் கட்டி பிடிச்சு நின்னுட்டு இருக்காங்க. அதை பார்த்தோன்னா அவங்கள்ட்ட எதுவும் பேசிக்காம இவன் நேரா அப்பாவை பாக்குறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறான். அப்பா ஹோட்டல் ஆரம்பிக்கிறதுக்காக கடன் கேட்டு அலைஞ்சிட்டு இருக்கும்போது பிபி ரொம்ப லோவாகி மயக்கம் போட்டு விழுந்திருக்காரு. அப்பா ஹோட்டல் வைக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காருன்னு அவர் மேல சத்யாவுக்கு பயங்கரமா கோவம் வருது. ஆனா அப்பா ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னு என்னைக்காவது கேட்டிருக்கான்னு மோனி இவன் கிட்ட கேட்டது ஞாபகம் வர அவனும் அப்பா கிட்ட ஏன்பா இப்படி பண்றேன்னு கேக்குறான். அவரு நான் 4 பேருக்கு சாப்பாடு செஞ்சு போட்டதான்ப்பா உன் அம்மா என் கூடவே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது, இல்லைன்னா ரொம்ப தனிமையில இருக்கிற மாதிரி இருக்குன்னு ரொம்ப ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சிடுறாருங்க. அப்பா இந்த மாதிரி சொன்னோன்னே சத்யா உட்காந்து அதை பத்தி யோசிக்கிறான். நல்லா யோசிச்சு பார்த்துட்டு அக்கா கிட்ட அப்பாவுக்கு ஒரு ஹோட்டல் வச்சு கொடுக்கணும்னு சொல்றான். அதுக்கு அவங்க அதெல்லாம் இருக்கட்டும், மோனிஷா கால் பண்ணா ஏன் எடுக்க மாட்டியான், அவ எனக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கா, என்னாச்சுன்னு கேட்க சத்யா உடனே அக்கா மேல சாஞ்சி நடந்ததெல்லாம் சொல்லி கதறி அழ ஆரம்பிச்சிடுறான். அக்காவும் இந்த பொண்ணு இல்லைன்னா நம்ம வேற பொண்ணு பாத்துக்கலாம்னு எவ்வளவோ ஆறுதல் சொல்றாங்க. ஆனா இவன் சமாதானம் ஆகிற மாதிரி இல்லங்க. அன்னைக்கு மோனிஷா திரும்ப திரும்ப கால் பண்ணிக்கிட்டே இருக்கா. ஆனா இவன் எடுக்கவே மாட்டான். இன்ஸ்டாலையும் அவளை அன்ஃபாலோ பண்ணிடுறான். அது மட்டும் இல்லாம நைட்டு ரூமுக்கு வந்தவன் மோனிஷா கிடைக்காம போனதுன்னு நினைச்சு மொடா குடிக்க ஆரம்பிச்சிடுறான். அவனால எவ்வளவு குடிக்க முடியுமோ குடிச்சு போதை ஓவரா ஏறினதுல ஒரு கட்டத்துல அவன் மட்டையாயிடுறான். கட் பண்ணா அடுத்த நாள் விடியுது. காலையிலேயே யாரோ காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேக்குது. யாராவது காலையிலேயே வந்திருக்காதுன்னு திறந்து பார்த்தா ஸ்கூல்ல அவனை ஏமாத்தி அணிய லவ் பண்ண தினேஷ் வந்து நிக்கிறான். சத்யா நைட்டு போதையில நான் காலையில சாக போறேன்னு சொல்லி அவங்க கிட்ட பயங்கரமா புலம்பிட்டு இருந்திருக்காங்க. அதான் இத்தனை வருஷம் கழிச்சு சத்யாவை பாக்குறதுக்காக கிளம்பி வந்திருக்கான். அவன் நைட்டு சத்யா என்னெல்லாம் பேசுறான்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் சத்யாவுக்கு நம்ம இப்படி எல்லாம் பேசிருக்கோங்கிறதே தெரியுது. இப்படி இவன் நைட்டு சத்யா பண்ணதை பத்தி சொல்லிட்டு இருக்கும் போதே அடுத்து யாரோ
காலிங் பெல் அடிக்கிறாங்க. வந்து பார்த்தா ஸ்கூல்ல அவன் லவ் பண்ண அனிஷா, அவன் ஜூனியர் ஜாஃபர், அப்புறம் மோனிஷா கூட சேர்ந்து திருச்சியில ஒரு கல்யாணத்துக்கு போனாங்கல்ல, அந்த பையனும் வந்திருக்கான். இவங்க எல்லார்கிட்டயும் நைட்டு போதையில கால் பண்ணி காலையில 6 மணிக்கு வந்து என்ன கடைசியா பார்த்துட்டு போயிடுங்க, அதுக்கப்புறம் நான் இருக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கான். இவங்க எல்லாரும் சத்யா கிட்ட என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்டுட்டு இருக்கும்போதே அடுத்து சத்யாவோட அக்காவும் மாமாவும் கையில மாலையோட வந்து நிக்கிறாங்க. இவன் தாங்க நைட் அவங்களுக்கு கால் பண்ணி காலையில மாலை வாங்கிட்டு வர சொல்லி இருந்திருக்கான். எதுக்குடா மாலை வாங்கிட்டு வர சொன்ன, என்னாச்சுன்னு கேட்டா சத்யாவோட ஃப்ரெண்டு அவன் அக்கா கிட்ட உங்க தம்பி சாக போறானா, அதுக்குதான் மாலை வாங்கிட்டு வர சொல்லியிருக்கான்னு சொல்லிடுறாங்க. மொத்தத்துல மோனிஷாவால தான் இவன் இப்படி பண்ணிருக்கான்னு தெரிஞ்ச உடனே கடைசியில எல்லாருக்கும் மோனிஷா மேல கோவம் ஆயிடுது. அப்பன்னு பார்த்து திரும்ப யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. இப்ப எவன்டா வந்திருக்குதுன்னு எஞ்சி வந்து பார்க்க கடைசியா பாலாஜியே வந்து நிக்கிறான். அவன் சத்யா கிட்ட தனியா பேசணும்னு வேற சொல்றான். நைட்டு இவனுக்கும் கால் பண்ணி ஏதோ புலம்பிருக்கோம் போல அதான் வந்திருக்கான்னு நினைச்சா சத்யா இவனுக்கு கால்லாம் எதுவும் பண்ணல, அவனே தான் இவனை பார்க்க வந்திருக்கான். இப்பதாங்க பாலாஜியோட அபார்ட்மெண்ட்ல என்னாச்சுன்னு காட்டுறாங்க. பாலாஜி அவன் கமெண்ட் பண்ணிட்டு இருக்க இன்ஸ்டா ப்ரொஃபைல காட்டி மோனியை கட்டி பிடிச்சி ப்ரப்போஸ் பண்ணிருக்கான். ஆனா மோனி எனக்கு உன் மேல ஸ்கூல்ல இருந்து அதே லவ் இப்ப இல்லைன்னு சொல்லிடுறா. ஸ்கூல் டைம்ல உன்னை சின்சியரா லவ் பண்ணிட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் நான் என்னதான் 2 பேரை லவ் பண்ணியிருந்தாலும் நீ எப்போதுமே எனக்கு ஸ்பெஷலானவன். ஆனா ஸ்கூல் முடிச்சதுக்கு அப்புறம் காலேஜ் ஒர்க் லைஃப்னு அப்படியே மாறிட்டதால எனக்கு அதே ஃபீலிங் இப்ப இல்லைன்னு சொல்லிடுறா. ஸ்கூல் டைம்ல அவ்வளவு லவ் பண்ணிட்டு இருந்த உன்னை திரும்ப மீட் பண்ணதுல எனக்கு இதை மறக்க முடியாத ஒரு நல்ல மெமரி, அவ்வளவுதான். நான் இப்ப சத்யாவை தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லியிருக்கா அப்படின்னு பாலாஜி நேத்து நடந்தது எல்லாத்தையும் சொல்ல அவ்வளவு நேரம் சுருங்கி போயிருந்த சத்யாவோட முகம் அப்படியே பிரைட் ஆயிடுதுங்க. இப்ப மோனி கீழே தான் நிக்கிறான்னு சொல்ல உடனே சத்யா அவளை பாக்குறதுக்காக வேக வேகமா ஓடி வரான். மோனி கிட்ட அவன் பண்ணதுக்கு சாரி கேட்க அதுக்கு மோனி அவன் செவிலே ஒன்னு விடுறா. இருந்தாலும் அவளை பத்தி புரிஞ்சுக்காம அப்படி பண்ணதுக்கு திரும்ப திரும்ப அவள்கிட்ட சாரி கேட்க அப்பதான் சத்யா தெரியாம பண்ணிட்டான்னு அக்செப்ட் பண்ணிக்கிறா. சரி இப்ப அதை சொல்லுன்னு சொல்ல இவ என்னத்த சொல்றான்னு சத்யாவுக்கு ஒண்ணுமே புரியல. ஓ அனிஷா கிட்ட மட்டும் தான் சொல்லுவியா, என்கிட்ட சொல்ல மாட்டியான்னு கேட்க அப்பதான் சத்யாவுக்கு என்னங்கிறதே புரியுது. எப்படியோ ஒரு வழியா டைரக்டா மோனிஷா கிட்ட ஐ லவ் யூன்னு ப்ரப்போஸ் பண்ண அவ அந்த லவ் அக்செப்ட் பண்ணிக்கிறா. அந்த மொமெண்டோட வித் லவ்னு போட்டு இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான மறக்காம தட்டி விட்டுருங்க.